வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுக்கும் செயல் தலைவர்கள் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளுக்கும் நம்முடைய செய்தியாளர்களான பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம். இன்று எங்கள் நிறுவனர் தலைவர் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் மேம்பாட்டுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்தும் போராடி வருகிற மருத்துரையா அவர்களால் 2026 சட்டமன்ற பேரவை பொது தேர்தலுக்கான தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஏதோ ஒரு அறிக்கை என்பது மட்டுமல்லாமல் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒட்டுமொத்த மக்களின் மேம்பாட்டுக்குமான ஒரு ஆவணமாகவே இது பார்க்கப்படும். காரணம், இன்னைக்கு நாட்டின் எல்லாவற்றையும் மேம்படுத்துவதற்கு மாநில அரசும் சரி மத்திய அரசும் ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையை வெளியிடப்படுகிறது. சட்டமன்றத்தில் ஒரு அரசு நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுகிறது. அதுதான் அரசினுடைய கொள்கை திட்டங்கள், செயல் திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு, மக்களை மேம்படுத்துவதற்கெல்லாம் சொல்லப்படும். ஆனால் ஆட்சி பொறுப்பிலே இல்லாத கட்சியை வழிநடத்துகிற மருத்துரையா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கடந்த 25 ஆண்டு காலம் வரைவு நிழல் நிதி அறிக்கை வெளியிட்டு வருகிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தமிழ்நாடு எப்படி மேம்படும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அதை போலவே தமிழ்நாட்டின் முதல் தொழிலாக ஆதார தொழிலாக இருக்கிற வேளாண்மை, வேளாண் செழித்தால் உலகுக்கு உணவளிக்கும். அதை அடிப்படையாக கொண்டு வேளாண்மை மேம்படுவதற்கும் உழவர்கள் நலனுக்கும் கடந்த 18 ஆண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேளாண் நிழல் நிதி அறிக்கையை ஐயா அவர்கள் வெளியிட்டு வருகிறார்கள். இதோடு ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறார்கள். இதிலிருந்து அறிந்து கொள்வது, தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், குறிப்பாக கல்வி மேம்பட வேண்டும், வேளாண் சிறக்க வேண்டும், மருத்துவம் மேம்பட வேண்டும், நெசவாளர்கள் மீனவர்கள் உயர்வு பெற வேண்டும், குறிப்பாக நாட்டின் மிகப்பெரிய சக்தியாக இருக்கிற இளைஞர் சக்தி, எந்த ஒரு நாடு இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்கிறதோ அந்த நாடு வளர்ந்த நாடாக கருத முடியும் என்பது வல்லுநர்கள் கூற்று. அந்த அடிப்படையில் இளைஞர்கள் மேம்பாட்டிற்கு ஐயா அவர்கள் வகுத்திருக்கிற கொள்கை திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பா இன்னைக்கு கல்வி பெறும் இளைஞர்கள் இளமை பருவத்தில், மாணவ பருவத்தில் கல்வி பெறணும். எங்க ஐயா அவர்களின் கல்விக் கொள்கை என்பது எல்லாருக்கும் ஒரே தரமான, ஒரு சீரான, கட்டணமில்லா, கட்டாய, சுகமான, சுமையில்லாத, விளையாட்டுடன் கூடிய, காலத்துக்கேற்ற கல்விக் கொள்கை. அதுதான் இதில் சொல்லியிருக்கிறோம். கல்வி எப்படியெல்லாம் மேம்பட வேண்டும். அப்போ இந்த நாட்டில் பெரிய பணக்காரன் சொல்ற அம்பானி குடும்பத்து குழந்தைக்கு கிடைக்கிற அந்த தரமான கல்வி கிராமத்தில் இருக்கிற ஏழை வீட்டு குழந்தைக்கு கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கணுங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கு, தெளிவாக சொல்லியிருக்கு. ஆரம்ப கல்வி எப்படி இருக்கணும், முன்பருவ கல்வி எப்படி இருக்கணும், பள்ளி கல்வி, தொழிற்கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, தனித்தனியாக பட்டியல் போட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. அதோட படித்த உடனே வேலை கிடைக்கணும். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்குது. இன்னைக்கு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 92,62,500 பேருக்கு மேலே பதிவு செஞ்சுருக்காங்க. இவங்களெல்லாம் பட்டதாரிகள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், முதுகலை பட்டம் படித்தவங்களாம் படிச்சிருக்காங்க. பதிவு பண்ணி வேலை கிடைக்கல. இப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டத்திற்கு உழன்று மன உளைச்சலுக்கு ஆளாகி திசை மாறி செல்லக்கூடிய அவல நிலை. இன்னைக்கு எல்லாம் மது பழக்கம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்னைக்கு வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. அதுக்காக அரசு துறையில் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு வழங்கலாம்னு இதில் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறோம். அதோட நீ வேலை வாய்ப்பை பெறுவதற்கு தொழில் வளர்ச்சி வேண்டும்.
தொழில்ல இந்த ரசாயனம் கலந்த தொழிற்சாலை கூடாது, அது சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பதை உணர்ந்து வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. ஒவ்வொரு வட்டாரத்திலையும், அது இப்போ வானூர் வட்டமா திண்டிவனம் வட்டமா எந்த வட்டாரமாக இருந்தாலும் ஒரு ஒன்றிய அளவில் அங்கே என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதை மூலப்பொருளாக கொண்ட தக்காளியா, வாழையா, நெல்லா அல்லது எந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதை மூலப்பொருளாக கொண்ட தொழிற்சாலை அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தா அந்த வட்டாரத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதோட உழவு தொழிலும் மேம்படும். இதை மையமாக வச்சு தான் அன்னைக்கு வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. ஐயாவினுடைய மிக உயிர்மூச்சு கொள்கை என்பது சமூக நீதி. இதுதான் ஐயாவினுடைய உயிர்மூச்சு கொள்கை. அப்போ அந்த சமூக நீதி என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும். சமூக நீதி வன்னியர்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயத்திற்கும் உரிய வகையில் கிடைப்பதற்கு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும்னு கடந்த 46 வருஷமா அதை ஐயா போராடிட்டு இருக்கிறாங்க. அது மாநில அரசு செய்யலான்னு அதிகாரம் இருக்கு, ஆனால் மாநில அரசு தட்டி கழிக்குது. மாநில அரசு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் அடுத்திருக்கு. அதுபோல தமிழ்நாடு அரசு செய்யணும். இந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி அதை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி எடுக்கணுங்கிறத அதில் சொல்லியிருக்குது. அதே மாதிரி வன்னியர்களுக்கு உண்டான 10.5 இடஒதுக்கீடு, உரிய இடஒதுக்கீடும் எல்லா சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பது இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதோட ஐயா அடிக்கடி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, கேரள மாநிலத்தில் தனி இடஒதுக்கீட்டு முறையும் இன்னும் தொகுப்பு இடஒதுக்கீட்டு முறை கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்கு பாருங்கன்னு சொல்லி இதில் பட்டியலில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த அறிக்கையில் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டு முறை தந்தை பெரியார் பிறந்த மண், தமிழ்நாட்டின் சமூக நீதியின் தொட்டில் என்று போற்றப்படுகிற தமிழ்நாட்டில் இல்லையேங்கிறது தான் இதில் ஐயா சுட்டி காட்டியிருக்காங்க. அப்படி சமூக நீதிக்கான கருத்துக்களை இதை சொல்லியிருக்கிறோம். வேளாண்மை பற்றி சொல்லியிருக்குது. வேளாண்மையில் உழவன் உற்பத்தி செய்கிற விளைபொருட்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இன்னைக்கு வறட்சி காலத்தில் விவசாயம் காஞ்சி பொய்த்து போகுது, மழை காலங்களில் வெள்ளச்சாதத்தால் பாதிக்கப்படுது, கட்டுப்படியான விலை கிடைக்கல. அதனால ஐயா சொல்றது ஆண்டுதோறும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நெல்லுக்கு 3000 ரூபாய், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய், அதே மாதிரி கேழ்வரகு, கம்பு, சோளம், ராகி உள்ளிட்ட சிறுதானியங்கள், மஞ்சள், இன்னும் மற்ற வேர்க்கடல் உள்ளிட்ட எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் பண்ணணும். இதில் விலை நிர்ணயம் பண்ணாததுனால விலைவாசியினுடைய உயர்வு நுகர்வோரையும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போ வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் குழு பரிந்துரை பண்ணி மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு ஏக்கரில் என்ன பயிர் செஞ்சாலும் கூட எவ்வளவு முதலீடு, அந்த முதலீட்டு தொகையோடு சேர்ந்து 50 விழுக்காடு லாபம் அப்படின்னு சொல்லி அப்பதான் விவசாயி வாழ முடியும்னு சொல்லி குழு பரிந்துரைக்கு. அது நடைமுறையில் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொன்னால் நெல் கொள்முதல் செய்கிறாங்க, கடையில் விற்கிது. ஒரு கிலோ நெல் 22 ரூபாய், 23 ரூபாய், 24 ரூபாய் ஒரு கிலோ நெல். அப்போ 1.5 கிலோ நெல்லை அரைச்சாதான் 1 கிலோ அரிசி கிடைக்கும். அப்போ ஏறக்குறைய 36 ரூபாய், 37 ரூபாய் ஒரு கிலோ அரிசியினுடைய அடக்க விலை. ஆனால் கடையில் பார்த்தீங்கன்னா 62 ரூபா, 65 ரூபாய் விற்கிறாங்க. எவ்வளோ முரண்பாடு! விவசாயிக்கும் கட்டுப்படியான விலை இல்லை, வாங்கி பயன்படுத்தும் நுகர்வோருக்கு அடக்க விலையில் கிடைக்கல. இது விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு ஐயா இந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மிக முக்கியமானது கல்வி தான். கல்வி பற்றியும் சொல்லிட்டோம். மருத்துவம் தான். ஐயா சொல்கிறது, நமது நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கிற அந்த தரமான மருத்துவ வசதி கிராமத்தில் வாழக்கூடிய ஏழை குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கிடைக்கணும்னு ஐயா அடிக்கடி சொல்கிறது அந்த அறிக்கையிலையும் சொல்லியிருக்கு. அதுக்காக ஆரம்ப சுகாதார நிலையம், வட்ட மருத்துவமனை, மாவட்ட மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லாம் சிறப்பு மருத்துவர்கள், அறுவை அரங்கம், தேவையான உபகரணங்கள் எல்லாம் வழங்கப்படும். அதுக்கு ஆதாரத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசனம் தான். நீரின்றி அமையாது உலகன்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பெரிய ஆறு காவிரி. மழைக்காலங்களில் காவிரியில்
மழைக்காலங்களில் ஒரு ஆண்டுக்கு 100 டிஎம்சிக்கு மேலே தண்ணி வீணாக போகுது. பாலாறு, தென்பெண்ணை, வைகை, தாமிரபரணி எல்லா ஆறுலையும் போகுது. ஐயா நீர் மேலாண்மை திட்டங்கள் ஐயா சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் யாரும் சொல்ல முடியாது. அப்போ காவிரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆறுகளிலேயும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி நீர் தேக்கணும். ஓடைகள் எல்லா இடத்துலையும் பண்ணணும். ஆறுகள், ஓடைகள் எல்லாம் தடுப்பணை கட்டணும். மழைநீர், ஏரி, குளங்கள்லாம் தூர்வாரி மழைநீர் சேகரித்தாதான் பஞ்சமில்லாத நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா சொல்கிறது ஒரு சொட்டு மழை நீர் கடலுக்கு வீணாக போகக்கூடாது. இதுதான் ஐயாவினுடைய கொள்கை. நீர் மேலாண்மையில் ஐயா ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறதான். அதோட ஐயாவினுடைய அடுத்த கொள்கை பூரண மதுவிலக்கு, முழு மது ஒழிப்பு. இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், முதியோர்கள் எல்லாமே குடிச்சு வீணாக போகிறாங்க. அதுக்காக ஐயா போராடுறாங்க. இன்னைக்கு பூரண மதுவிலக்கு வேண்டும். சரி, லாபத்துக்காக அரசாங்கம் அந்த வருவாய்க்காக நடத்துதுன்னா அந்த சாராயம் இல்லாமலே, விற்பனை செய்யாமலே அரசு எப்படிலாம் வருவாயை ஈட்டலாம் அதை பற்றியும் சொல்லியிருக்கு. அப்போ ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பது மருத்துவரையாவினுடைய நோக்க லட்சியம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. மாணவர்கள்லாம் கஞ்சா போட்டு வீணாக போகிறாங்க. அதை ஒழிப்பதற்கான திட்டங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் இன்னைக்கு மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிறது பெண்கள் தான். பெண்கள் முன்னேறாமல் குடும்பம் முன்னேறாது, நாடு முன்னேறாது. பெண்கள் மேம்பாட்டுக்கு, அதோட பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதோட இன்னைக்கு மின் உற்பத்தி, தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி குறைவாக இருக்குது. நீர்மின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், காற்றாலை மின் உற்பத்தி, அணுமின் நிலையங்கள் இது மூலமாக தான் உற்பத்தி இருக்குது. ஆனால் இந்த அனல் மின் நிலையத்தின் மூலமாக மாசுபடுது, உடலுக்கு தீங்கு ஏற்படுதுன்னு சொல்லி இன்னைக்கு பசுமை மின் உற்பத்தி, இன்னைக்கு சூரிய ஒளி மின் திட்டம் எப்படிலாம் வரும்னு சொல்லி இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஐயா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு மின் பற்றாக்குறை மாநிலமாக இருக்குது. அதை போக்கி மின்மிகை மாநிலமாக உருவாக்கணுங்கிறது தான் இந்த தேர்தல் அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதோட இன்னைக்கு போக்குவரத்து வசதி எப்படிலாம் இருக்கணும் ஐயா சொல்றது, இந்த போக்குவரத்து இன்னைக்கு சீராவதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் இன்னைக்கு மிதிவண்டி பயணம் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மிதிவண்டி பயணம் மாநகர பகுதியெல்லாம் ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி, அப்புறம் கிராமராஜ்யம் தான் ராமராஜ்யம்னு சொன்னாங்க. எப்படி மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, அதே போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் கூடுதல் அதிகாரம் வேண்டும், கூடுதல் நிதி வேண்டும். இந்த உள்ளாட்சி அமைப்பு தான் ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இவைகள் தான் மக்களினுடைய அடிப்படை தேவைகளை, அன்றாட பிரச்சனைகளை உடனுக்குடன் நிறைவு செய்யக்கூடியது. இதை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் அந்த உள்ளாட்சிகளுக்கு கூடுதல் அதிகாரமோ கூடுதல் நிதி ஒதுக்கீடும் வேணும்னு இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதோட ஒரு நல்ல நிர்வாக நடைமுறை தேவை. எப்படி இன்னைக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம், அதில் எதை வேணாலும் பொதுமக்கள் அறிஞ்சிக்கலாம். அரசாங்கத்தினுடைய நிர்வாக அமைப்பு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும். அதோட இன்னைக்கு ஒரு தனி மனிதனுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு, அரசுக்கு பாதுகாப்பாக இருக்குது காவல்துறை தான். ஆனால் காவலர்களுடைய எண்ணிக்கை பெருகி வரும் குற்றங்களுக்கு ஏற்பவும் மக்கள் தொகை பரப்பளவுக்கு ஏற்ப காவலர்கள் எண்ணிக்கை பற்றாக்குறையாக இருக்குது. கூடுதல் காவலர்கள் நியமிக்கணும். அதோட இந்த காவலருடைய பணித்தன்மை கடினமானது, அவங்களுக்கு ஊதிய உயர்வு, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 8 மணி நேரம் வேலை வாய்ப்பு, இப்படிப்பட்ட காவலருடைய உரிமையெல்லாம் காவலர் ஆணையத்தின் மூலமாக நிறைவு செய்யப்படும்னு இதில் சொல்லியிருக்குது. அதோட நாட்டினுடைய அரசாங்கத்தின் இயந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் அரசு அலுவலர்கள். இன்னைக்கு அரசு அலுவலர்கள் பெரிய மனச்சுமையில் இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கு நிறைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமலே இருக்குது. சுமார் 5 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதை நிரப்பணுங்கிறது ஒன்று. அதோட இந்த அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு வேணும்.
இந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கேட்டது, எங்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்னு சொன்னாங்க. அரசாங்கம் இப்போ நடைமுறைப்படுத்துனாங்க தமிழ்நாடு அரசு. ஆனால் நிறைய அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இது முழுமையா இல்லை, முழு அளவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும்னு சொன்னதை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா அவர்களை ஏற்றுக்கொண்டு முழு அளவிலான பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த மகளிர் பற்றி சொன்னோம். மகளிர் மேம்பாட்டுக்கு இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் கடன் கொடுக்குது அரசாங்கம். அதை வச்சு வாழ முடியல. அதனால இந்த தேர்தல் அறிக்கையில் ஐயா சொல்லி இருக்கிறது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இதனால நீ குறிச்சு மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதோட மகளிர் மேம்பாட்டுக்கு இன்னைக்கு உரிமை தொகைன்னு சொல்லி குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும், இதில் வழங்குவதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் ரொம்ப நலிஞ்சிருக்கிறாங்க. இந்த நலிந்த குடும்பங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு குடும்ப அட்டைக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும். அது இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது. அதோட இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நலிந்த விவசாயிகளுடைய வாட்டத்தை போக்குவதற்கு விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதற்குண்டான நடவடிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மேற்கொள்வாங்க. அதோட நெசவாளர்கள் இன்னைக்கு உழவு தொழிலுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் 2வது பெரிய தொழில் நெசவு தான். நெசவு, கைத்தறி நெசவு, விசைத்தறி நெசவு வீணா போயிடுச்சு. அவர்களை மேம்படுத்துவதற்கு நலிந்த நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் கூடுதல் கடன் வழங்கப்படும். அப்புறம் நெசவாளர்கள் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி மீனவர்கள் நலனுக்காக இதில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் மேம்பட வேண்டும், இந்த மண் செழிக்க வேண்டும், மொழி காக்கப்பட வேண்டும். உலகத்தில் மூத்த மொழி, இதை கூட தொடக்கத்திலே சொல்லியிருக்கு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்குது. தனி குணம் உண்டு. இப்போ கல் தோண்டி மண் தோன்றா காலத்தை முன் தோண்டி மூத்த தமிழ்குடி. அப்போ தமிழுடைய தமிழ் தான் மொழியினுடைய அடையாளம். அதனால் இந்த தமிழ் பள்ளியில் கல்லூரியில் கட்டாய பாடமாக்கணும். அது சும்மா பேச்சளவில் இருக்குதா தவிர இல்லை. தமிழ் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, அதுக்கு சட்டம் முழுமையான சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஐயாவினுடைய நோக்கம். இதோட ஐயா தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கி நிறைய அதுக்காக இயக்கம் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க. இப்போ தமிழை தேடி பயணம் மேற்கொண்டாங்க. அதில் குறிப்பாக சொல்றது, நம்முடைய பேச்சு வழக்கில் கலப்பில்லாமல் தாய்மொழியில் பேசணும், பிற மொழி கலப்பில்லாமல் பேசணுங்கிறது ஒன்று. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையாக இருந்தாலும் சரி, மற்ற எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய விளம்பரம், தனியார் விளம்பரங்கள், இன்னைக்கு வணிக வளாகங்கள், கடைகள் எல்லாத்துலேயும் பிற மொழி தான், ஆங்கிலம் தான் பிற மொழியில் தான் எழுதப்பட்டிருக்குது. அது அரசாணை, தமிழ்நாடு அரசாங்கம் 4 அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 4 அரசாணையிலையும் முதல்ல மேலே 5 விழுக்காடு தமிழில் இருக்கணும், 30 விழுக்காடு ஆங்கிலத்தில் இருக்கணும், 20 விழுக்காடு விரும்புகிற மொழியில் எழுதிக்கலாம்னு சொல்லி அரசாணை இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்தலை. அதுலேயே இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். இப்படி தமிழ் வளர்ச்சி உள்ளிட்ட எல்லா மக்கள் மேம்படணும், மண் செழிக்கப்படணும், மொழி காக்கப்படணும், இது எல்லாத்த பற்றியும் இதில் சொல்லியிருக்கு. நிறைய சொல்ல நேரம் ஆயிடுச்சு. அதனால் நான் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் ஊடக நண்பர்களை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது, இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஆமாம், அதில் உங்களை பற்றியும் பத்திரிகையாளர் நலன் சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு பத்திரிகையாளர் நல வாரியம் இருக்குது. நல வாரியத்துக்கு ஒதுக்கீடு தொகை போதாது. அதில் 20 கோடி முதல் கட்டமாக நிதி ஒதுக்கணும். உங்களுக்கு குடும்ப நல சேம நிதியெல்லாம் இருக்குது, அது குறைச்சிருக்குது. குறிப்பாக மருத்துவரையாக சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் ஊடகம், பத்திரிகை, தொலைக்காட்சி. இன்னைக்கு ரொம்ப நலிஞ்சு போயிருக்கிறாங்க. பத்திரிகையாளர் நலன் ரொம்ப பாதுகாக்கப்படணும். அதுக்காக உங்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 20,000 உயர்த்தி வழங்கப்படணும்.
அதுக்கான பாட்டாளி மக்கள் கட்சி நடவடிக்கை மேற்கொள்ளும். மாதாந்திர ஓய்வூதியம். அப்புறம் நீ நிறைய அங்கீகரிக்கப்படாத செய்தியாளர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அட்டை வழங்கணும். அது மாநில தலைநகர், மாவட்ட தலைநகர், வட்ட தலைநகர் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டை வழங்கணும். அப்படி அடையாள அட்டை உள்ளவர்களுக்கு அது மாநிலம், மாவட்ட தலைநகர், வட்டார தலைநகரங்களில் வீட்டு மனை உங்களுக்கு வழங்கணும். அப்புறம் வீடு இல்லாதவங்களுக்கு அரசு வீடு கட்டி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்கணும். குடிசை இல்லா தமிழ்நாடுன்னு இதில் சொல்லியிருக்கிறோம். இப்போ குடிசை இல்லா தமிழ்நாட்டை எல்லாத்துக்கும் வழங்கல. இப்போ நீங்கள் இந்த நாட்டினுடைய மக்கள், அதனால் உங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கறது அரசினுடைய கடமையாக கருதப்படணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி இதில் சொல்லியிருக்குது. இப்படி உங்களுக்கான கோரிக்கைகள் இன்னும் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பேருந்தில் கட்டணமில்லா பயணம், அதே மாதிரி தொடர்வண்டி பயணம்னு சொன்னால் 50 விழுக்காடு கட்டணத்தில் நீ தமிழ்நாட்டில் எங்கேயும் பயணம் பண்ணலாம். ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பத்தோட 3 நாள் தமிழ்நாட்டில் சுற்றுலா போகிறதுக்கு கட்டணமில்லா பேருந்தில் பயணம் பண்ணலாம். இப்படிலாம் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது. பக்கத்தில் புதுச்சேரி மாநிலம் பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலம் அது யூனியன் பிரதேசமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை மருத்துவரையாக நேரில் அங்கே சென்று பல கட்ட போராட்டங்களை நடத்தியதனுடைய நோக்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். அது இருந்தால் தான் நிதி ஆதாரத்தை திரட்டி கொள்ள முடியும், அவங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்க முடியும். அதுக்காக மாநில அந்தஸ்து வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை. அங்கே படித்த இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் அங்கே உருவாக்கப்படணும். வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதோட இன்னைக்கு அங்கே மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை போராடி பெற்றுக் கொடுத்தது ஐயா தான். அதனால் இன்னும் அங்கே சமூக நீதி முழுமையாக காக்கப்படணும், அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. அதோட புதுச்சேரி ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை புதுச்சேரியில் துவங்கப்படணும், இது ஒன்று. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் முக்கியம்னு சொல்கிற நேரத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா அல்லது தீர்ப்பு சொல்கிறது எல்லாமே தமிழில் இருக்கணும், இது ஒன்று. இப்போ தமிழ் முக்கியத்துவம் வேண்டும்னு சொல்கிற நேரத்தில் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அந்த மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அந்தந்த மொழியில் தான் விளம்பரங்கள் இருக்கணும், எல்லா நடவடிக்கைகளும் இருக்கணும், அரசாணைகளை எல்லாமே அந்த மாநிலம். இன்னைக்கு 8வது அட்டவணையில் இருக்கிற 22 மொழிகளிலேயும் இன்னைக்கு தமிழ் உள்ளிட்ட 22 மொழிகளையும் நடுவண் அரசு ஆட்சி மொழி ஆக்கணுங்கிறது முக்கியமான கோரிக்கை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தொடர்வண்டி நிலையங்களில் போய் வேலைக்கு போய் அங்கே போய் பயணிகள் பார்த்தா வேலை செய்கிறவங்க எல்லாம் வடமொழி ஹிந்தி பேசுகிறவங்களாக தான் இருக்கிறாங்க, ஒன்றும் புரியறதில்லை. இப்போ நடுவண் அரசினுடைய வேலை வாய்ப்புகளில் அது தொடர்வண்டி துறையா அஞ்சல் துறையா எதுவாக இருந்தாலும் கூட அந்தந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இங்கே இருக்கணும் தான் வழங்கணும். அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த மாநில சேர்ந்தவர்களுக்கு அந்த துறையில் வேலை வாய்ப்பு வழங்கணும், இது ஒன்று. இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற கல்வி முக்கியம். கல்வி மாநில பட்டியல் கொண்டு வரணுங்கிறத ஐயா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நம்ம இந்திய நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்டது. மொழி, பண்பாடு, கலாச்சாரம், திருமணம் முறை எல்லாத்துலேயும் மாறுபட்டு இருக்கிறதுனால அப்போ பாடத்திட்டங்கள் வகுக்கிறதுக்கும் அந்த கல்விக்கு ஏற்புடையதா இன்னைக்கு கல்வி மாநில பட்டியலில் இருக்கணும். இப்போ பொதுப்பட்டியல் இருக்குது, கண்கர் லிஸ்டில் இருக்குது. அது இல்லாமல் பொதுப்பட்டியலில் எடுத்துட்டு மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது ஐயாவினோட நோக்கம். இப்படி பல செய்திகளை இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்குது. இது தேர்தல் வெறும் அறிக்கையாக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மக்கள் மேம்படவும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் ஐயா அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆவணம் அது. இந்த ஆவணத்தின் அடிப்படையில் அரசு செயல்படணும். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று, ஐயாவினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று, தோழமை கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து பாடுபடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆவணம். இந்த ஆவணத்தினுடைய அடிப்படையில் தான் மேற்கொண்டு செயல்படுவார்கள் என்பதையும் இந்த தேர்தல் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு இருக்கு, எல்லாமே போகும்.
வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிப்போம், விரைவில் வெளியிடுவோம். ஒரு கூட்டணி கட்சி தலைவி சசிகலா அம்மையார் அவரோட கலந்து பேசி எவ்வளவு அவங்களுக்கு எவ்வளோ தொகுதி, நமக்கு எவ்வளோ தொகுதின்றதை விரைவில் பேசி முடிவுக்கு வருவோம். அப்போ வெளியிடுவோம். முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிறேன். எங்களையா? அது நீங்களாக கூட இருக்கலாம்.